to Sethu Chitra's kitchen. நான் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோவுக்கு போலாம். பால் கொழுக்கட்டைக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்துக்கிறேன். பீட்ரூட், கேரட், மஞ்சள் பொடி, பசலைக்கீரை, தேங்காய் எடுத்துர்க்கேன். அப்புறம் அரிசி வந்து நான் 1 கப் அளந்து வச்சிருக்கேன். இது வச்சு தான் நான் பால் கொழுக்கட்டை பண்ண போறேன். அந்த கீரையை அரைச்சி நான் ஜூஸ் எடுத்துட்டேன். அதே மாதிரி பீட்ரூட், கேரட் இத மூணுத்தையும் அரைச்சி நான் ஜூஸ் எடுத்துட்டேன். மஞ்சள் பொடி வந்து டைரக்டா அப்படியே நான் அரிசி மாவுல சேர்த்து கலந்துருவேன். இது வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது தேங்காய் திருவல்னா கொஞ்சமா, அதாவது இது வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன். தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். தேங்காய் காமிச்சேன் இல்லையா, அந்த தேங்காய் வரைச்சி இது முதல் தரமான பால். இது வந்து 2ஆம் தர பால். இது வந்து சர்க்கரையை, அதாவது 2 ஸ்பூன் சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ கொழுக்கட்டை பண்ணணும். கொழுக்கட்டை மாவுக்கு நான் தண்ணி வச்சுட்டேன். பாருங்க, எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்குது. இப்போ நான் வந்து இதில் அந்த ஜூஸ் கொஞ்சம் சேர்த்து, இந்த சுடு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நான் பிசைய போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற மாவில் இந்த தூள் பண்ண சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் திருவல் அதையும் சேர்த்துடுறேன் இதில். இப்போ இதை கலந்து விடணும். இதை நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். அது ஏன்னு அப்புறம் நான் அந்த கொழுக்கட்டை செய்யும்பொழுது உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த மாவை எத்தனை கலர் பண்ணுறோமோ அத்தனை பிரிவாக பிரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் பண்ண போகிறேன். அதனால் முதல்ல நான் க்ரீன் கலர் ஜூஸை ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பச்சை கலர் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மற்ற மாவுகளையும் நான் கலர் சேர்த்து பிசைஞ்சு காட்டுறேன். கலர்ஸ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது மஞ்சள் கலர். இது வந்து நான் கொக்கோ பவுடர் போட்டேன். கொக்கோ பவுடர் போட்டு அந்த மாவில் சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் ஒயிட் கலர் தான். இது வந்து அந்த பசலைக்கீரை சாறு. இது வந்து கேரட் ஜூஸ். இது வந்து பீட்ரூட் ஜூஸு அதில் கலந்தது. இது பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, அந்த பீட்ரூட் ஜூஸை 2ஆக பிரித்து ஒன்றுத்தில் வந்து நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுனால அது இந்த கலரை கொடுத்தது. அது எப்படின்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பீட்ரூட் ஜூஸ் இது வந்து இதுவும் பீட்ரூட் ஜூஸ் தான். இதுலேருந்து 2 பாதியாக பிரித்து இதில் லெமன் பிழிஞ்சேன். அதனால் இது இந்த கலரில் இருக்குது. இது பாருங்கள், இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது ஏதாவது நான் வந்து குழம்பு, இந்த சூப்பு அதிலெல்லாம் நான் வந்து சேர்த்துருவேன். இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்ட போகிறேன். பாருங்கள், எல்லாம் உருட்டிட்டேன். இப்போ வந்து நான் இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்க போகிறேன். பாருங்க, ஆவியில் வேக வைக்கிறேன். இப்போது இதை மூடி போட்டு நான் வேக வைக்க போகிறேன். கொழுக்கட்டை வெந்துடுது. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பால் கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை ஆட் பண்ணி அப்புறம் இதை போடலாம். சர்க்கரை இப்போ ஆட் பண்ணக்கூடாது. பால் கொதிக்க வச்சு, அதாவது தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதில் 2ஆவது பாலை கொதிக்க வச்சு அதில் இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை போடணும். போட்டு கொஞ்சம் பொறுத்து சுகர்
சர்க்கரை, ஏலக்காய் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ அந்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ இந்த பேனில் நான் தேங்காய் பால், 2வது தேங்காய் பாலை நான் விடுறேன். விட்டுட்டு இப்போவே நான் அந்த ஏலக்காய் இதில் சேர்க்குறேன். அப்போ தான் கொதிக்கும்பொழுது அந்த ஏலக்காய் நல்லா கலந்து வாசனையாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இல்லை கொதி வந்துடுது பாருங்கள். இந்த டைமில் இந்த கொழுக்கட்டைகளை இதில் சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா வேக விடணும். இந்த பால் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக விடணும். இது வரையும் மூடி போட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் சர்க்கரை, நம்ம இனிப்புக்கு தகுந்த சர்க்கரையை சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு அடுப்பில் வைக்கணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா அரிசி மாவு, அதை ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த திக்னஸ் வரத்துக்காக இதை நான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இது கொஞ்சம் திக்னஸ் வந்தவுடனே முதல் பால் இதில் விட்டு இறக்கிடணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா அரிசி மாவு, அதை ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த திக்னஸ் வரத்துக்காக இதை நான் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இது கொஞ்சம் திக்னஸ் வந்தவுடனே முதல் பால் இதில் விட்டு இறக்கிடணும். இப்போ இந்த கொழுக்கட்டைகள்லாம் வெந்துடுது. இந்த டைமில் இந்த முதல் பால், தேங்காய் பாலில் இந்த முதல் பால் சேர்த்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.